4th ஜூலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் ஒரு உமனுக்கு டீச்சிங் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. 3rd ஜூலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு குர்கான் பையனுக்கு ரயில்வேஸில் வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு ஆள் 30 லட்ச ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம்லாம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, மக்கள் ஏமாறுறாங்க. என்னதான் கவர்மெண்ட் அந்த ஸ்கேமுக்கெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்கேமுக்கு டைரக்ட் விக்டிம் அவரை நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 4 டைப் ஆஃப் ஸ்கேம் பற்றி பேச போகிறேன். அதில் 2 எனக்கும் என் சர்க்கிள்க்குமே இது நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான ஸ்கேம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட், அப்புறமா செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி உங்ககிட்ட காசு வாங்க பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க மெயிலில். நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆயிடுச்சுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணும்போது அது டேரெக்டாக அந்த ஃபேக் வெப்சைட்டுக்கு போகுது. அந்த ஸ்கேமர்ஸ் நம்ம டேட்டா எல்லாம் எடுத்துடுவாங்க. இப்போ இந்த 3rd and 4th பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது ஜாப் ரிலேட்டடான ஸ்கேம்னு சொல்ல முடியாது, பட் இதுவும் இதோட பார்ட் தான். ஸோ 3rd டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறது, எனி டெஸ்க், ஜூம், அப்புறமா இந்த டீம் வியூவர், இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமா நம்மளோட சிஸ்டம் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா நிறைய அப்ராடில் நடக்கும். இது கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுதாரிச்சிருவாங்க. ஆனால் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. அண்ட் மேஜராக இதை வந்து பென்ஷனர்ஸை தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா அப்ராடில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அந்த பேமெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவும் ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்டட்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட், வீசா எல்லாமே ரெடி ஆகிடும். இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிபார்ச்சர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் கரெக்ட் இல்லைன்ட்டு அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டே சொல்லி அனுப்பிச்சிடும். ஆனால் இதில் இன்னும் சில பேருக்கு என்னன்னா அவங்க வீசாவும் கரெக்டாக இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்டும் கரெக்டாக இருக்கும், எங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் அரைவான அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க நின்றுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கீங்க அப்படின்னா சைபர் கிரைம்க்கு 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற லிங்கை நான் கீழே கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், அங்கேயும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு ஜாப் வந்து ஃபேக் அப்படின்ட்டு முன்னாடி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், பட் இப்போ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னும் சில விஷயம் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஜூம் லிங்காக இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டன்ட்டில் ZOOM அப்படி தான் ஜூம் இருக்கும், பட் ஃபேக்காக வரது பார்த்தீங்கன்னா ZOOM அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்ட், ஒரு கம்பெனி வருதுன்னா அதோட வெப்சைட்டை நீங்கள் போட்டு பார்த்து அதோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் லெஜிட்டாக இருக்கான்னு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் மாட்டிக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு லெஜிட்டான கம்பெனியும் அவங்க எம்ப்ளாய் பண்ணுற ஆளுக்கிட்ட இருந்து காசு கேட்க மாட்டாங்க. அதையும் மீறி இப்போ மெடிக்கல் டெஸ்ட், இந்த மாதிரி ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் வருதுன்னா அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த ரிசிப்ட்டை கேட்டு அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிவிடுவாங்க. யாருக்கிட்ட இருந்தும் ட்ரைனிங்க்கோ இன்டர்ன்ஷிப்க்கோ காசு வாங்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகிங்க வருது அப்படின்னா அந்த இமெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயிலோ, அவுட்லுக்கோ, இல்லைனா யாஹூல இருந்தெல்லாம் வராது. ப்ராப்பர் கம்பெனி நேம் போட்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.